இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முட்டை பொரியல் இல்லைன்னா இதை முட்டை சாதம் கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 முட்டையில் ஒரு கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, பெப்பர் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு கடாய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு கருவேப்பில் போட்டுக்கோங்க. என்னடா அது கார முட்டை ஆம்லெட் மாதிரியே இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நான் கார முட்டை ஆம்லெட் தாங்க செய்ய போனேன். கடைசியில் அது முட்டை பொரியலாக மாறிடுச்சுங்க. இது கூடிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கி இது கூட வந்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலாங்க, பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா. இந்த வதங்கின தக்காளி வெங்காயத்து கூட இதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கடைசியில் இந்த முட்டையை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிங்கன்னா நம்மளோட முட்டை பொரியல் ரெடி. இது முட்டை பொரியலாகவும் சாப்பிட்லாம். இது கூட சாதத்தை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது முட்டை சாதமாக மாறிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.